பெரியார் மண் கிடையாது, பெரியாரே மண்ணுதான்னு ஒரு முழு நேர பைத்தியம் பேசிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா பிறவி பைத்தியமேன்னு சொல்லி ஒரு காமெடியில திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி டிஃபால்ட்டே அப்படிதான். இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, பெரியார் மண் எப்படி எங்க இருக்கு காட்டுங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஜாதிய மோதல்கள் நடக்குது, மதவாத பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. இத்தனை சிக்கல் நடக்கிறப்ப என்ன பெரியார் மண்ணுன்னு கேட்கிறாங்கல்ல. ஏன் இது பெரியார் மண்ணுனா ஒரே ஒரு காரணம் தான். காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னு துணிச்சலா ஏன் போடுறோம்னு கேட்டா, இன்றைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எழுதக்கூடிய வாட்ஸ்அப் வரலாற்றில் இன்னும் 15 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு முறை உங்க ஆட்சியில இருந்தாங்கன்னு சொன்னா கொரோனாவால் காந்தி செத்தாருன்னு புத்தகத்துல எழுதி வச்சிருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாரு, என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான் பிரிவினை தாங்கிக்க முடியாம செத்து போயிட்டாரு அப்படின்னு எழுதி வச்சிருவாங்க. எது தெரியுமா குற்றம்? கும்பமேளால 33 பேர் செத்தாலும் கேள்வி கேட்க மாட்டோம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகணும்னு சொன்னாதான் அது குற்றம், அதுதான் தவறு. அங்கதான் நம்மளோட மோட்டிவ் தப்பா இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இப்ப ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட மாநிலத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, சத்தீஸ்கர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிஜேபி காரர். சத்தீஸ்கர் மாநிலத்தை ஆள்வது பிஜேபி. அங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரப்பட்ட அந்த தீர்ப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அருமை தோழர்களே, ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மறைகிறார். அவர் மறைந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்றதுக்கு இவங்க கூட்டிட்டு போனா சுடுகாட்டுல இடம் இல்லைன்றாங்க. ஏங்க இங்க இடம் இடல, கல்லறையில இடம் இல்லைன்னு கேட்டா, நீ மதம் மாறிட்ட, நீ ஹிந்துவா இருந்தனாதான் உனக்கு இங்க அடக்கம் பண்ற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாடிய, அந்த பிணத்தை மார்ச்சுரியில வச்சுக்கிட்டே கீழமை நீதிமன்றத்துக்கு போறாங்க, உயர் நீதிமன்றம் போறாங்க, கடைசியில உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது. 2024 13 நாள் அந்த பாடியை வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போகிறப்ப இந்திய அரசின் சார்பாக வாதாடிய அந்த வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்ன தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க. அங்க அடக்கம் செய்ய முடியாது, அது அவர்களுடைய மரபை மீறுகிறது. ஒருவர் இந்துவாக இருந்தாதான் அங்க அடக்கம் செய்ய முடியும். அவங்க மதம் மாறிய பிறகு இந்த மரபுக்குள் அவங்க வரமாட்டாங்க. அந்த மக்களுடைய மரபை நாம் மதிக்க வேண்டும். எப்படி பாத்தீங்களா? இஸ்லாமியர்களுடைய மரபை மதிச்சிடுறாங்க. இஸ்லாமியர்களுடைய மரபை மதித்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வராதவங்களா அவங்க? இஸ்லாமியர்களுடைய மரபை மதித்து வக்ஃபினுடைய சொத்துக்களை பாதுகாப்பா வச்சிருக்கவங்களா அவங்க? இப்ப மரபு என்பது என்ன மரபாக இருக்கிறது? பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய சடங்கின் மரபு, ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய மரபு. அதை கேட்டுட்டு உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? நான் பேசுவதற்கு முன்னால் ஒரு 2 செய்திகளை மட்டும் பதிவு செய்துவிட்டு தலைப்புக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் இது எல்லா மேடையிலையும் பேசிட்டு தான் பேசவே தொடங்குவேன். காரணம் என்னன்னா, இப்போ வரலாற்றை இவங்க எழுதிட்டு இருக்காங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸும். வரலாறுனாலே அது உண்மையானது தான். ஆனால் நம்ம இப்போ என்னென்னா டிஸ்க்ளைமர் போட்டு சொல்கிறோம், உண்மை வரலாற்றை சொல்ல போகிறோம். ஏன்னா அவங்க எழுதுறது எல்லாமே பொய்யான வரலாறு. அந்த வரலாற்றில் அவர்கள் பொய்களை எழுதிவிடக்கூடாது என்ற காரணத்தினால் நான் உங்கள் மேடைகள் எல்லாத்துலேயும் சொல்லுவேன், கொரோனா காலகட்டத்தில் அப்பா செத்தா சொந்த பிள்ளை பார்க்க முடியாது, அம்மா செத்தா மகன் பார்க்க முடியாது, சொந்த மகள் செத்தா தாயும் தகப்பனும் போய் பக்கத்தில் நிற்க முடியாது. அவ்வளோ கொடூரமான வைரஸ். நீங்கள் மூச்சு காத்து பட்டாலே உங்களுக்கு பரவிடும், செத்துருவீங்கன்னு எல்லாரும் பயமுறுத்திய போது, உண்மையாகவே அது நடந்த போது, தங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் அடிக்கோடிட்டு யூடியூப்ல பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, என்ன மதம், அவங்க தொப்பி போட்டிருக்காங்களா, பர்கா போட்டிருக்காங்களா, சிலுவை போட்டிருக்காங்களா, குங்குமம் வச்சிருக்காங்களான்னு பார்க்காம எந்த மனிதரும் அவர்களுடைய உயிர் போனால் அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய மனிதநேய பணியை செய்தவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, தீவிரவாதிகளுக்கு எப்படி உருவம் இருக்கும்னு யாருக்கு தெரியாது, அப்படிதானே? நமக்கு யாருக்காவது தெரியுமா தீவிரவாதிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியுமா? ஆனால் திட்டமிட்டு இந்தியாவினுடைய ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக, சமூக ஊடகத்தின் மூலமாக தீவிரவாதிகள் என்றாலே நீளமான தாடி வைத்திருப்பார்கள், தொப்பி குல்லா போட்டிருப்பார்கள் என்று சொல்லி
தீவிரவாதிகள் என்றால்களே இஸ்லாமியர்கள்தான், இஸ்லாமியர்கள் மற்றவர்களை தாக்குதலுக்கு உட்படுத்துவார்கள் என்ற கட்டமைப்பை மதவாத சக்திகள் ஏற்படுத்திய போது இன்றைக்கும் மக்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் வீதிக்கு வருவோம் என்பதை எந்த வன்முறையிலும் ஈடுபடாமல் சுமூகமாக உரைத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை சமூக நீதி மாணவர் இயக்கம் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது செய்தி, பொதுவாக இந்த அரசியலுக்கு வருகிற போது சீட்டு பேரம் நடக்கும். அது ஜனநாயக நாட்டில் தேவையானது. கூட்டணிக்கு வருகின்ற போது இதெல்லாம் இருக்குமா என்ற உரையாடல்கள், கேள்விகள் நடக்கும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலனாலும். ஆனால் நாங்கள் அறிந்தவரை அண்ணன் அப்துல் சமத் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சகோதரத்துவ உணர்வோடு பழகக்கூடியவர். அவரிடத்தில் பேசுகிறப்ப நான் அதை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் கடந்து சமூகத்திற்காக நாங்கள் திமுகவின் பக்கம் நிற்கிறோம் என்று துணிச்சலோடு நின்றவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா ஐயா அவர்கள். அவர் நீங்கள் இப்போ போய் கேட்டிங்கனாலும் இஸ்லாமிய மக்களுக்காக இது வேணும் என்று கேட்கக்கூடிய நேரத்திலும் பொதுவாக சமூக நீதிக்காக எல்லா நேரத்திலும் எங்களோடு நிற்கக்கூடியவர். இந்த இரண்டு செய்திகளையும் பதிவு செய்துவிட்டு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், இதை மேடையில் சொல்லலாமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இதை நமக்குள்ள கருத்து வேறுபாடுன்ற மாதிரி பரப்புறதுக்கு தயாராக இருப்பாங்க. இருந்தாலும் கூட நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் எனக்கு அந்த கருத்தில் முரணிருக்கு என்ற அடிப்படையும் இதில் பதிவு செய்கிறேன். அண்ணன் மாயவரம் ஜெய் அமீன் அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொட்ட மாறி செய்தார் என்ற வார்த்தையில் எங்களுக்கு உடன்பாடில்லை. அண்ணனுக்கு யாருக்கும் அதில் உடன்பாடு இல்லை என்பது மகிழ்ச்சி. அதனால்தான் நாங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இருக்கிறோம். செஞ்சுட்டு மறைக்கிறது அப்படின்றது அது அவருடைய தவறு கிடையாது, சமூகத்தினுடைய வார்த்தை பயன்பாடுகள். அது ஆண்மை என்பது வீரத்தினுடையது, பெண்கள் என்பவர்கள் புரணி பேசுவாங்கன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு. அது பொதுவானது, அது பொதுவானது, அது தவறு கிடையாது. மாணவர்கள் மறந்தும் கூட அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக நான் பதிவு செய்கிறேன். வேற எந்த விதமான வருத்தமும் இதில் கிடையாது. இன்னொன்று முக்கியமானது, அவங்க பேசுகிறப்ப எல்லாருமே ஏக இறைவனின் திருப்பெயரால்னு ஆரம்பிப்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கருப்பு சட்டை போட்ட மதிவதனியை ஒரு நாளும் உறுத்தாது. என்னுடைய கருப்பு சட்டை அவர்களை ஒரு நாளும் உறுத்தாது. அதனால்தான் இது தமிழ்நாடாக இருக்கிறது, பெரியார் மண்ணாக இருக்கிறது. பெரியார் மண் கிடையாது, பெரியாரே மண்ணு தான்னு ஒரு முழு நேர பைத்தியம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா பிறவி பைத்தியமேன்னு சொல்லி ஒரு காமெடியில் திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி டீஃபால்ட்டே அப்படிதான். இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, பெரியார் மண் எப்படி எங்கே இருக்குது காட்டுங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஜாதிய மோதல்கள் நடக்குது, மதவாத பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. இத்தனை சிக்கல் நடக்கிறப்ப என்ன பெரியார் மண்ணுன்னு கேட்குறாங்கல்ல. ஏன் இது பெரியார் மண்ணுனா ஒரே ஒரு காரணம்தான், எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது, எனக்கு மாற்று சிந்தனை இருக்கிறது என்பதை முகம் சுளிக்காமல் நான் சொல்வதற்கும் முகம் சுளிக்காமல் அண்ணன் மாயவரம் அமீன் ஏற்றுக்கொள்வதால் தான் இதை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம். நீ எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம்? நான் உன்னை வெட்டுவேன், குத்துவேன், என் கருத்துக்கு முரண்பாடாக நீ பேசிட்டதுனாலேயே உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், எங்கள் இந்து ராஷ்டிர கனவுக்கு நீ எதிராக இருந்ததால் உன்னை கொலை செய்வேன் என்று துணிந்தவர் தான் சித்பவன் பார்ப்பனர் விநாயக் நாத்துராம் கோட்சே. அவ்வளோதான் வேறுபாடு. ஏன் இது பெரியார் மண்ணாக இருக்குது, வட இந்தியா இன்னும் அப்படியே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மிக சிறப்பாக எனக்கு முன்னால் பேசுகிற போது அண்ணன் யாக்கூப் அவர்கள் எல்லா செய்திகளையும் சொன்னாங்க, எப்படி அந்த கொலை நடந்தது எல்லாமே. சரி, ஜனவரி 30, 1948 காந்தி மறைந்தார். இறந்த காந்தி இஸ்லாமியர் கிடையாது, அவரை சுட்டவர் இஸ்லாமியர் கிடையாது. அந்த காந்திக்கு நம்ம ஏன் நினைவு நாள கொண்டாடிக்கிட்டே இருக்கோம்? பல பேர் காந்தியின் பெயரை சொல்லி கட்சி நடத்தக்கூடியவர்கள் கூட காந்தி நினைவு நாள்னு போட்டு தான் போஸ்டர் அடிக்கிறாங்க. ஆனால் திராவிடர் கழகம் போன்ற முற்போக்கு அமைப்புகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் சமூக நீதி மாணவர் இயக்கமும் காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னு துணிச்சலாக ஏன் போடுறோன்னு கேட்டால்,
இன்றைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எழுதக்கூடிய வாட்ஸ்அப் வரலாற்றில் இன்னும் 15 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு முறை இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னு சொன்னால் கொரோனாவால் காந்தி செத்தாருன்னு புத்தகத்தில் எழுதி வச்சுருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தான் பிரிவினை தாங்கிக்க முடியாமல் செத்து போயிட்டாரு அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க. அப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது என்னென்னா, காந்தி மறைந்த நாள் கிடையாது. சித்பவன் பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நாதுராம் கோட்சேவால் காந்தி சுட்டு கொல்லப்பட்டார். அதுதான் செய்தி. இப்போ இதை நீங்கள் 2 விதமாக பார்க்கணும். மாணவர்கள், அறிவு சார்ந்தவர்கள் கேள்வி கேட்கணும். எங்க இஸ்லாமியர்கள் சுட்டு கொண்டாருன்னு எழுதுனா நமக்கு கோபம் வருது, பார்ப்பனர் சுட்டு கொண்டாருன்னு நீங்கள் ஜாதி பேரை சொல்லலாமா? இதுதான் அறிவாளிகள், மேதைகள் நம்மக்கிட்ட விவாதத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் அழுத்தி பார்ப்பனர்னு சொல்கிறோம் தெரியுமா? திரும்ப திரும்ப ஏன் தெரியுமா சொல்கிறோம்? ஒன்று வேண்டாம், நீங்கள் ரொம்ப பின்னாடி போக வேண்டாம். இப்போ செய்தி வந்தால் கூட வட இந்தியாவில் ஏதாவது ஒரு கொலை நடக்குது, இல்லை வன்முறை நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னா நியூஸில் டைட்டில் கார்டு என்ன தெரியுமா போடுவாங்க? இஸ்லாமிய இளைஞன் கொலை செய்தார், இஸ்லாமிய இளைஞன் அப்படின்றத திரும்ப 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 அந்த மதத்தை காட்டுவதில் குறிக்கோளாக இருப்பார்கள். என்ன காரணம்? இஸ்லாமியர்கள் எல்லாம் வன்முறைவாதிகள் என்ற கட்டமைப்பை திட்டமிட்டு உருவாக்குவது. சரி, அப்போ நீங்கள்லாம் யாருங்க தூய்மைவாதிகள், புனிதர்கள்னு கேட்டால், இவர் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படின்றப்பதான். நீங்கள் அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாது. சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பயங்கரவாத படுகொலை பார்ப்பனர்களால் நிகழ்த்தப்பட்ட காந்தியின் படுகொலை தான் என்பதை நாம் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தேசிய இளைஞரணி காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அலீம் அல்புகாரி அவர்களை அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறேன். அருமை தோழர்களே, இந்த காரணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம காந்தியுடைய நினைவு நாளை, படுகொலை நாளை பேசுகிறோம்னா இல்லை. நான் ஒரு 5 செய்திகளை மட்டும் மிக சுருக்கமாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். முதல் செய்தி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களோ நாமனோ நினைக்கிற மாதிரி ரொம்ப அமைதியான இந்தியாவில் நம்ம இல்லை. இந்தியா அமைதியாகவும் இல்லை. தமிழ்நாட்டில் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் டெய்லி தெரியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளில் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நம்மை திசை திருப்பிவிட்டு, மடைமாற்றம் செய்துவிட்டு, மிகப்பெரிய கொடுமைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக பிஜேபி அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் வக்ஃப் திருத்த சட்டம். இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்திருக்கீங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய சக மாணவர்கள் கிட்ட போய் பேசணும். ஏதோ இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறதோ, யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டம், இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே பிரச்சனை மாதிரி அவங்க போராடட்டும், நம்ம சும்மா இருக்கலான்னு இந்துக்கள் நினச்சா, நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன தெரியுமா போய் சொல்லணும்? ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் முதல் 3 வீடு ஹிந்து வீடு, அடுத்த 3 வீடு கிறிஸ்தவர் வீடு, அடுத்த 4 வீடு இஸ்லாமியர் வீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 வீட்லையும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பார்ப்பனர்கள், பார்ப்பனியம், இந்த ஆரிய கூட்டம் எப்படியாவது இஸ்லாமியர்களை குறிவைத்து அடிக்கணும்னு வராங்க. அது சட்டத்தின் மூலமாக இருக்கலாம், வன்முறையாக இருக்கலாம். இந்த 4 வீடையும் காலி பண்ணுற வரைக்கும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் பாதுகாப்பாக இருக்க மாதிரி தான் தெரியும். 4 இஸ்லாமியர்கள் வீட்டை காலி செய்து முடித்தவுடன் அடுத்து அவங்களுக்கு யார் டார்கெட்டு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களோட வீடு முடிஞ்ச பிறகு அடுத்து யாருக்கு வருவாங்க? இந்துக்கள். இந்துக்கள் வீட்டிலும் முதலில் அவர்கள் கை வைப்பது பழங்குடியின பட்டியலின மக்களுடைய வீடுகளில். இப்போ நம்ம போய் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, உங்களுக்கு முன்பு, உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு முன் வரிசையில் இஸ்லாமியர்கள் நிற்பதால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். எங்களை அழித்தொழித்து முடித்தவுடன் அடுத்து நீங்கள் தான்ப்பா இருக்கீங்க. அதுதானே உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. புல்டோசர் பாபா அப்படின்னு வெக்கமே இல்லாமல் உட்காந்து சொல்லிக்கிட்டு, பார்த்தீங்களா புல்டோசர் பாபா ஆட்சியை பார்த்தீங்களா அப்படின்னு பெருமை பேசினாங்க. நீங்கள் எல்லாரும் பாதி பேர் சட்டக்கல்லூரியில் இருக்கீங்க, சட்டம் படிக்கக்கூடியவர்கள்.
நமக்கு நல்லா என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கணும். அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 21 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட் டு லைஃப் இருக்கா? அந்த ரைட் டு லைஃப் அப்படின்ற அந்த ஆர்டிக்கிளில் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மற்ற எல்லா பிரிவுகளுமே டு த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், இந்திய மக்களுக்காக என்ற வார்த்தைகள் இருக்கும். ஆனால் ஆர்டிகல் 21 மட்டும்தான் எல்லா மக்களுக்குமானது. இந்தியாவில் வந்து அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கலாம், ரெஃப்யூஜியாக இருக்கலாம், அவர்கள் இந்த மண்ணில் இருக்கவர்களாக இருக்கலாம், இல்லை டூர் வர்றதுக்காக வந்திருக்கலாம், ஒரு ஃபாரினராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். டு த பர்சன், இந்தியாவுக்குள் காலடி வைத்துவிட்ட அனைத்து மனிதர்களுக்குமானது ஆர்டிகல் 21. இப்போ ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணியமான வாழ்க்கைக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் அந்த சாமியார் செயல்பட்ட போது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா இடித்தது முஸ்லீம் வீடு தானே, இடிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் வீடு தானே, எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. எப்போ தெரியுமா இந்தியாவில் அது பெரிய சர்ச்சையாச்சு? இஸ்லாமியர்கள் வீட்டை இடித்து முடித்து விட்டு புல்டோசர் பாபான்னு இவங்க பெருமை பேசக்கூடிய அந்த யோகி ஆதித்யநாத் என்ற சாமியார் ஆர்எஸ்எஸ்காரர் அமைதியாக இல்லை, அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி மக்கள் வீட்டையும் டார்கெட் பண்ணி இடித்தார், புல்டோசரை வச்சு தகர்த்து இருந்தார்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறோம், இஸ்லாமியர்கள் இருக்கின்ற வரைதான் இந்துக்கள் உயிருக்கு பாதுகாப்பு. இஸ்லாமியர்களை இவர்கள் அழித்தொழிப்பது என்பது மறைமுகமாக இந்து மக்களுக்கு, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு விடப்படக்கூடிய சவால். இதை நம்ம இஸ்லாமியர்கள்ட்ட மட்டும் உட்கார்ந்து பேசுவது நமக்கு எந்த விதமான மிகப்பெரிய நன்மையை பயக்காது. ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் நம்ம தான். நம்மக்கிட்டேயே திரும்ப வந்து நம்ம பாதிக்கப்படுறோம்னு சொல்கிறத விட இந்த அரங்கத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பது மதிவதனி வந்திருப்பதோ, அண்ணன் அலி மல்புகாரி வந்திருப்பதோ, அண்ணன் யாக்கூப் அவர்கள் வந்திருப்பதோ, நீங்கள் வந்திருக்கிறதோ கூட இல்லை. நெற்றி நிறைய குங்குமத்தோடு கை நிறைய கயிறோடு முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அண்ணன் வந்திருப்பது தான் இந்த நிகழ்வினுடைய சாதனை. நான் உண்மையாக சொல்கிறேன். இதை தான் எப்படியாவது சிதைச்சிடணுன்னு தமிழ்நாட்டை பார்த்தீங்களா, இத்தனை பிரச்சனை நடக்குது, யாருமே மறுக்கலை. அண்ணன் யாக்கூப் அவர்கள் சொன்னப்போ சொன்னார்ல, திமுக மீது எங்களுக்கு இருப்பது கோபம் வெறுப்பு கிடையாதுன்னு. இன்னைக்கு இல்லை, நாளைக்கும் அவர் திமுகவை விமர்சிப்பார். விமர்சிப்பதற்கான காரணங்கள் இருக்கும். ஒரு அரசு என்பது 100% சரியான அனைவருக்கும் பிடித்த அரசாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அரசு என்பது சிஎம் மட்டும் கிடையாது, ஆட்சியாளர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய, நமக்கும் பாதுகாப்பு வழங்குவதாக நம்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை இருக்காங்க. இத்தனை பேரும் இருக்கின்ற போது இவர்களில் யார் தவறு செய்தாலும் நம்ம முதலமைச்சரை நோக்கி தான் கேள்வி கேட்போம். இப்படி கேள்வி கேட்பது தவறா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எது தெரியுமா குற்றம்? கும்பமேளால 33 பேர் செத்தாலும் கேள்வி கேட்க மாட்டோம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகணும்னு சொன்னாதான் அது குற்றம், அதுதான் தவறு. அங்கே தான் நம்மளோட மோட்டிவ் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட மாநிலத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, சத்தீஸ்கர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிஜேபிக்காரர். சத்தீஸ்கர் மாநிலத்தை ஆள்வது பிஜேபி. அங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரப்பட்ட அந்த தீர்ப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அருமை தோழர்களே, ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மறைகிறார். அவர் மறைந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணுறதுக்கு இவங்க கூட்டிகிட்டு போனால் சுடுகாட்டில் இடம் இல்லைன்றாங்க. ஏங்க இங்கே இடம் விடலை, கல்லறையில் இடம் இல்லைன்னு கேட்டால், நீ மதம் மாறிட்ட, நீ ஹிந்துவாக இருந்தனா தான் உனக்கு இங்கே அடக்கம் பண்ணுற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடியை, அந்த பிணத்தை மார்ச்சரியில் வச்சுக்கிட்டே கீழமை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, உயர் நீதிமன்றம் போகிறாங்க, கடைசியில் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது. 2024 13 நாள் அந்த பாடியை வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போகிறப்ப இந்திய அரசின் சார்பாக வாதாடி அந்த வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்ன தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க. அங்கே அடக்கம் செய்ய முடியாது, அது அவர்களுடைய மரபை மீறுகிறது.
ஒருவர் இந்துவாக இருந்தால் தான் அங்கே அடக்கம் செய்ய முடியும். அவங்க மதம் மாறிய பிறகு இந்த மரபுக்குள் அவங்க வரமாட்டாங்க. அந்த மக்களுடைய மரபை நாம் மதிக்க வேண்டும். எப்படி பார்த்தீங்களா, இஸ்லாமியர்களுடைய மரபை மதிச்சிடுறாங்க. இஸ்லாமியர்களுடைய மரபை மதித்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வராதவங்களா அவங்க? இஸ்லாமியர்களுடைய மரபை மதித்து வக்ஃபினுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக வச்சுருக்கவங்களா அவங்க? இப்போ மரபு என்பது என்ன மரபாக இருக்கிறது? பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய சடங்கின் மரபு, ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய மரபு. அதை கேட்டுட்டு உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? மரியாதைக்குரிய நீதிபதி நாகரத்னா அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு இது எதிரானது, செக்யூலர்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற தன்மைக்கு இது எதிரானது. இந்தியாவில் இது போல் எங்கும் நடக்கக்கூடாது. முதல்ல அவங்க கேட்குற இடத்துலையே அவங்கள அடக்கம் பண்ணுங்கன்னாங்க. அருமை தோழர்களே, நல்லா கேட்டுக்கங்க. இன்னொரு நீதிபதி என்ன சொன்னாருன்னா, அவர்கள் மரபை நாம் மதிக்க வேண்டும்னாரு. 25 கிலோமீட்டர் அந்த பக்கமாக போய் அடக்கம் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்க மரபை நம்ம என்ன பண்ணணும்? மதிக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆர்எஸ்எஸ் மனநிலையோடு, இந்துத்துவ மனநிலையோடு, பார்ப்பனிய மனநிலையோடு நீதிமன்றங்கள் வரை அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் தான் இந்த மண்ணுக்கான தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். பிஜேபி கூட மட்டும் நம்ம சண்டை போடலை, ஆர்எஸ்எஸ் என்ற சித்தாந்தத்து கூட மட்டும் நம்ம சண்டை போடலை. இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ மனநிலையோடு இருக்கக்கூடிய எல்லோரோடும் நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சண்டை இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னால் அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார் வக்ஃப் திருத்த சட்டத்தை பற்றி. இஸ்லாமியர்கள் ஒரு தெளிவுக்கு வரணும். என்ன தெளிவுன்னு கேட்டால், ஐயோ நம்ம பிரச்சனை வர்றப்ப இந்து சமய அறநிலையத்துறையை இழுத்தா அது மத பிரச்சனையாக மாறிடுமோன்னு நம்ம பயப்பட தேவை கிடையாது. சட்டப்படி இந்து சமய அறநிலையத்துறையை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஏன் இருக்கிறது, எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், வக்ஃப் சட்டம் அப்படின்றதோ அல்லது வக்ஃப் அப்படின்றதோ இஸ்லாமியர்களுடைய மதத்திற்கு உட்பட்டது. அதில் உட்கார்ந்துக்கிட்டு இந்துக்களும் பார்ப்பனர்களும் தலையிடுவாங்கன்னா, நாங்களும் இந்து சமய அறநிலையத்துறையில் தலையிடலாமா இல்லையா என்ற கேள்வியை நம்ம முன்வைக்கணும். இவங்களுக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பயத்தை கொடுக்கலன்னா இன்னைக்கு அந்த திருத்தல் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு எல்லா கூறுகளையும் அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்க? எந்த துணிச்சலில் தயார் செய்ய முடிகிறது? நான் பார்க்கக்கூடிய சாமானிய இந்துக்களை பார்த்து கேட்கிறேன், சனாதன இந்துக்களை பார்த்து கேட்கவில்லை. சாமானிய இந்து சகோதரர்களை பார்த்து, நம்முடைய இந்து சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன். கொஞ்சம் நம்ம என்ன யோசிக்கணும்னா, இதே நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்கள் ஆட்சி கட்டலில் உட்கார்ந்து கொண்டு இந்து மத கோவில்களை பார்க்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய, மேற்பார்வையிடக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையில் 4 இஸ்லாமியர் அங்கே உள்ள அதிகாரியாக வரலான்னு சொன்னால் இந்த நாடு இவ்வளவு அமைதியாக இருந்திருக்குமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்கள் இப்படி அமைதியாக இருந்திருக்குமா? இருந்திருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எந்த மாநிலத்திலையும் பிரச்சனை நடக்கலை, எந்த மாநிலத்திலையும் கலவரம் நடக்கலை, எந்த மாநிலத்திலையும் இவங்க வன்முறையில் ஈடுபடலை. கடைசி ஆயுதமாக அவங்க எதை தெரியுமா கையில் வச்சுருக்காங்க? உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் அந்த நிலைக்குழுவில் இருக்கோம். ராத்திரி 9:50க்கு தராங்களாம் அறிக்கையை. ராத்திரி 9:50க்கு கொடுத்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் அறிக்கையை கொடுங்கன்றாங்களாம். எப்படி ஒரே நாள் இரவில் நாங்கள் அறிக்கையை தயார் செய்ய முடியும்? இது வேண்டுமென்றே இவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டம் என்பதை பதிவு செய்துவிட்டு அண்ணன் ராசா சொன்னார், இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்ல இருக்கிறோம். அப்ப அர்த்தம் என்ன? இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை இது கிடையாது. யோசிச்சு பாருங்க, இங்கே இத்தனை மசூதிகள் இருக்கு. நான் சுருக்கமாக 2 செய்தியோட முடிச்சிடுறேன். கோயம்பேட்டில் ஒரு மசூதி இருந்துச்சு. ஹைகோர்ட் ஆர்டர்னு சொல்லி நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு ஒரு தோழர் ஃபோன் பண்ணுறாரு. தோழர், அது என்க்ரோச்மெண்ட்டுன்னு சொல்லி மசூதியை இடிக்க சொல்லி ஆர்டர் வாங்கிட்டாங்கன்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்துலேயே பின்னாடியான்னு எனக்கு சரியாக அந்த இடம் தெரியல, அந்த மசூதியை இடிக்கிறதுக்காக ஆர்டர் வாங்குறாங்க.
அப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, தமிழ்நாட்டிலேயே மசூதிகளை இடிப்பதற்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவர்களுடைய கையாட்களை வைத்துக்கொண்டு, அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இந்த எல்லைக்கு போறாங்கன்னா, வட இந்தியாவில் அவங்களுடைய அட்டூழியம் எவ்வளவு இருக்கும்? அதிகாரிகள் பார்க்க கூட தேவை கிடையாது. நோட்டீஸ் கொடுக்காம வீட்டை இடிச்சாரு யோகி ஆதித்யநாத். நோட்டீஸே கொடுக்கலங்க. முதல் நாள் வரைக்கும் அவ்வளோ பெரிய மாட மாளிகை, அடுத்த நாள் காலையில் தரை மட்டமாச்சு. நீங்கள் நினச்சி பாருங்க, இந்துக்கு சகோதரர்கள்ட்ட போய் கேளுங்க. ராத்திரி ஒரு வீட்டில் படுத்து தூங்குறீங்க, காலையில் அந்த வீடே இல்லாமல் ஆகுது. எப்படி ஏற்றுக்க முடியும்? இஸ்லாமியர்கள் என்பதால் இந்த மண் அமைதியாக இருந்தது, யாரும் கேள்வி கேட்க முடியல. அந்த நிலைக்கு இன்றைக்கு மசூதிகளை மாற்ற வேண்டும். பாபர் மசூதிக்காக போராடின மாதிரிலாம் போராட வேண்டாம். ஓவர் நைட்டில் மசூதிகளை வக்ஃப் சொத்துக்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இதை எதிர்த்து நாம் களம் கண்டே ஆக வேண்டும். அது இஸ்லாமியர்களாக மட்டும் இல்லாமல் பொது சிவில் சட்டம் என்பது இந்துக்களுக்கும் ஆபத்தானது என்பதை விளக்கி எல்லோரும் ஓரணியில் நின்று இதற்கு எதிரான களத்தை அமைக்க வேண்டும். இறுதியாக ஒன்றே ஒன்றுதான், மதத்திற்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது இவ்வளோ பேசுறீங்களே, தமிழ்நாட்டில் ஜாதிய கொடுமை நடப்பதே இல்லையா என்ற கேள்விதான் அடுத்து நிற்கும். அதுக்கு தான் நான் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய எடுத்துக்காட்ட சொன்னேன். தமிழ்நாட்டில் ஒருவேளை ஒரு சுடுகாடு இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு பல இடங்களில் பிரச்சனை வருது. அந்த இடங்களிலெல்லாம் தனி மனிதர்களும் அந்த ஊரில் இருக்கவங்களும் சண்டை போடுறாங்க. ஆனால் ஒரு இடத்தில் கூட திமுக அரசு போய் நின்று அது அவங்க மரபுங்க, சுடுகாட்டில் இடம் தர முடியாதுங்க, விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவர்களை எதிர்த்தும் நாம் கேள்வி கேட்போம். அதே போல்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனைக்கு அந்த பிள்ளைனால தாங்க அந்த பிரச்சனை நடந்துச்சு, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்னு திமுக அரசு, தமிழ்நாடு மாநில அரசு நீதிமன்றத்தில் போய் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நின்றால் நாம் கேள்வி கேட்போம், அதை எதிர்த்து நிற்போம். ஆனால் அந்த கேள்வி கேட்குற கூட்டம்லாம் யாரு? காஷ்மீரில் 8 வயசு சிறுமிய கோவிலில் வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. அவங்க அப்பா ஊரே தேடி போயிட்டு அந்த குழந்தை கோவிலில் மட்டும் நான் தேடலைங்க, காரணம் கோவில் புனிதமான இடம்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகின்ற போது லிட்ரலாக தேசிய கொடியை தூக்கிக்கிட்டு ஒரு குரூப்பு போராட்டம் பண்ணுச்சு. தேசிய கொடியை தூக்கிட்டு இவங்க யாருக்கு ஆதரவாக போயிருக்கணும்? மாணவர்கள் சொல்லுங்க, அந்த குழந்தைக்கு தானேங்க. ஆனால் யாருக்கு ஆதரவாக பிஜேபி போச்சு தெரியுமா? குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பேரணி போகிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 16 வயது சிறுமி முதுகெலும்பு உடைக்கப்பட்டு நாக்கு அறுபட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த குற்றவாளிகள் நின்றார்களோ அவங்களுக்கு ஆதரவாக எம்எல்ஏவும் எம்பியும் வீட்டு வாசலில் சேர் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இது மாதிரி பட்டியல் நீளும். அப்படி ஒவ்வொரு குற்றங்களும் நடக்கின்ற போது தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டால், வட இந்திய மாநிலங்களில் இஸ்லாமியரும் தலித் மக்களும் பழங்குடியின மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மையினர்களும் பாதிக்கப்படுகின்ற போது நீ சத்தமே போடக்கூடாது, உன் குரல் வலையை நசுக்குவேன் என்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் சொல்லுகின்ற போது, முயற்சி செய்கின்ற போது தமிழ்நாட்டில் தாராளமாக நீங்கள் விமர்சிக்கலாம், தவறு இருந்தால் தட்டி கேட்கலாம், உங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது என்ற ஜனநாயக மாண்போடு இருப்பதால் தான் தமிழ்நாட்டை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம். அது உங்களுக்கு எரியுதுன்னு சொன்னா, கசக்குதுன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வேற வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்களா இஷ்டம்னா இல்லை பாகிஸ்தானுக்கு ஓடுன்னு, அதே தான் நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம். தமிழ்நாடு பெரியார் மண் தான், விருப்பம்னா இருங்க, இல்லைனா ராமர் மண், அனுமர் மண், எந்த மண் பிடிக்கிறதோ நீங்கள் அங்கு தாராளமாக சென்று கொள்ளலாம். எனவே அருமை தோழர்களே, சகோதரர்களே, மனிதநேய களத்திலே மனிதநேய உரிமைகளுக்காக மனிதநேய மக்கள் கட்சியும் சமூக நீதி மாணவர் இயக்கமும் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் திராவிடர் கழகம் தோளோடு தோள் நிற்கும் என்பதை உறுதி செய்து முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.